ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, பைத்தான் ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன். ஏதாச்சும் சின்ன சின்ன டாபிக் தான். ஓகே, பைத்தான் ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன்னா என்ன அப்படின்னா, அது உங்களுக்கே தெரியும், 0ல இருந்து 10க்குள்ள, ஓகேவா, சாரி 0ல இருந்து 9க்குள்ள இருக்கிற அந்த நம்பரு ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுக்குற அந்த லென்த்தை பொறுத்து அது ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை தான் ஓடிபின்னு சொல்லுவாங்க, கரெக்டா? ஓகே, அந்த மாட்டம் எப்படிங்க அதெல்லாம் ஜென்ரேட் பண்றாங்க? இதனால நமக்கு என்ன வந்து ஒரு அட்வான்டேஜ், என்ன நீட் இருக்கு, இதை நான் எங்க யூஸ் பண்ண போறேன், ஸோ அப்படிங்கிறத இதில் இன்னைக்கு நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கவனிக்கிறேன், இதுக்கு வந்து ஒரு லைப்ரரியை நீங்க யூஸ் பண்ணணும். இம்போர்ட் ஓகே, இம்போர்ட் ரேண்டம் அப்படிங்கிற இந்த லைப்ரரி, இது வந்து இன்பில்ட் லைப்ரரி. ஸோ இதை நான் ஏன் டீச் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் இப்போ யாராவது உங்ககிட்ட என்னென்ன லைப்ரரிஸ்லாம் தெரியும் கேட்டால் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். டே டைமு, அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்குரிய ஆர்இ, மாடிலுக்கு அந்த த்ரெட்டிங்குரிய த்ரெட்டு, ஸோ இந்த மாட்டம் அந்த டைமு, அப்புறம் ரேண்டம், இந்த மாட்டம் நீங்கள் நிறையா சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக அப்போ இம்போர்ட் ரேண்டம் கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது சும்மா நான் ஓடிபி நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ரைட், எப்பயுமே இந்த ரேண்டம்ங்கிற அந்த கீ, அதாவது இந்த லைப்ரரியை நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம், பட் ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட்ஸில், கம்பெனிஸில் நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, யூஸ் பண்ணலாம், பட் எப்படி பண்ணலாம்னா, இப்போ ரேண்டம் டாட் இதுக்குள்ள, இந்த ரேண்டம்குள்ளே இருக்கிற ரேண்ட் இன்ட்டுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, அதனால தான் இந்த ரேண்டமை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ரேண்டம்குள்ளே இருக்கிற இந்த ரேண்ட் இன்ட்டு, ஓகே, அந்த ரேண்டம் இன்டீஜர் தான் ரேண்ட் இன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ள நீங்க வந்து எத்தனை டிஜிட் உங்களுக்கு நம்பர் வேணும், எனக்கு 4 டிஜிட் வேணும்னா 4 0 கொடுங்க. 4 0, 4 9 9 கொடுத்தீங்கன்னா போதும். அதாவது அந்த 0ல இருந்து இந்த 9க்குள்ள இருக்கிற அந்த 4 டிஜிட்ல நம்பர் ரேண்டமா ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ பாருங்களேன், நான் சும்மா நான் ஓடிபி நம்பரே நான் போடுறேன். ஓடிபி நம்பர் இஸ் ஓடிபி நம்பர், புரியுதாங்க? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். இப்போ ஆன்சர் பாருங்களேன், கீழே அவுட்புட் பாருங்க. நான் ஒவ்வொரு தடவை வந்து நான் ரன் பண்ணுறப்ப இட் ஷோயிங் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். ஓகே, கரெக்டா? புரியுதுல உங்களுக்கு? புரியுதா கைஸ்? புரியுதுலங்க இது? ஓகே, குட். ஸோ அப்புறம் இன்னும் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ரேண்டம் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் ஆஸ் சும்மா ஓடிபி அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அதனால ஓடிபி டாட் ரேண்டம். இது ஏன் தெரியுதுல உங்களுக்கு? ஏன்னா நம்ம வந்து அஃபிஷியலான அந்த லைப்ரரிஸை டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அது ப்ராஜெக்ட்ஸ்லாம் அதை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அஸ்ங்கிற கீவேர்டு என்னது, இந்த லைப்ரரியை நான் வேற ஒரு நேமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கீவேர்டு இது. ஓகே, ஸோ நீங்கள் எப்படினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, போட்டுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க கைஸ், நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதை இது சும்மா சின்ன சின்ன டாபிக் தான் இதெல்லாம். நோட் பண்ணியாச்சு. ஓகே, ஓகே. ஸோ இது வந்து ரேண்டமா நீங்க கொடுக்குற நம்பர். இதே நீங்க 6 டிஜிட்ல நம்பர் வேணும்னா 3 0 போட்டுக்கோங்க, 6 0 போட்டுக்கோங்க, 6 9 போட்டுக்கோங்க. ஓகே, இது வந்து வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, ஸோ இது வந்து ப்ராஜெக்ட்ல இந்த ஓடிபிங்கிற நம்பரை அந்த வேரியபிள் வச்சு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவை யூசர் ரெஜிஸ்டர் பண்றப்ப அவங்களுக்கு லைவா மெயில் போகும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஒரு ப்ராஜெக்ட்ல எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஓகே, குட். ஸோ இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இது ஒரு பக்கம். இதுல ஓகேவா, நல்லா கவனிங்க, ஒரு ப்ராப்ளம் சால்விங், சும்மா ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இதெல்லாம். ஓகே, ஜோகோல என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பையன் சொன்னா. ஸோ இது என்ன கொஸ்டின்னா, ஜோகோல கேட்ட கொஸ்டின் இது ஆக்சுவலா. ஓகே, அதாவது என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு, அதாவது நம்ம லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு என்கிட்ட. ஓகேவா, ஸோ 1 2 3 4 5 சும்மா ஏதோ இருக்கு. நான் ரன் பண்ணா எனக்கு ரேண்டமா ஏதாவது ஒரு நம்பர் எனக்கு ஜென்ரேட் ஆகணும். அது இந்த பர்டிகுலர் லிஸ்ட்ல இருக்கிற நம்பர் மட்டும் தான் ஜென்ரேட் ஆகணும். புரியுதாங்க? புரியுதுல நான் என்ன சொல்றேன்ட்டு? ஹலோ கைஸ், புரியுதுல நான் என்ன சொல்றேன்ட்டு? ஸோ அப்ப இம்போர்ட் அதே மாட்டோம், ரேண்டம்ங்கிற இந்த லைப்ரரி நீங்க யூஸ் பண்ணணும். அதே மாட்டோம் நீங்க என்ன எப்படி யூஸ் பண்ணணும், நீங்க டைரக்டாவே எப்படி கொடுத்துக்கலாம், பிரிண்ட்ல அந்த ரேண்டம் டாட்
சாய்ஸஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அப்ப ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட்ங்கிறது ரேண்டம் இன்டிஜர், அது ஒரு மெத்தட். அது வந்து நீங்க கொடுத்துருக்கிற அந்த டிஜிட் ஏற்ற அப்படி நம்பர் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே ஆகும். பட் இந்த சாய்ஸஸ்ங்கிறது என்னது, நீங்க கொடுத்த அந்த பர்டிகுலர் இதுல இருந்து எனக்கு அவுட்புட் வரணும். ஓகே, அப்ப சாய்ஸஸ்க்குள்ள நான் அந்த நம்பர்ஸை கால் பண்ணிடுவேன். புரிஞ்சா? அப்ப அந்த ரேண்டம்குள்ள இருக்கிற இந்த சாய்ஸஸ், சாரி சாய்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ ரேண்டம்குள்ள இருக்கிற இந்த சாய்ஸுங்கிற இந்த மெத்தடை வந்து மெத்தடுக்குள்ள நான் இந்த நம்பர்ஸை கொடுத்துறேன்னா, அப்போ நான் ரன் பண்ணுறப்ப அதில் இருக்கிற நம்பர் தான் எனக்கு ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். பார்த்தீங்களா, எனக்கு ஒவ்வொரு தடவையும் மாறி மாறி ஜென்ரேட் ஆகுது பாருங்களேன். புரியுதா கைஸ்? ஸோ இது நம்ம கணிக்க முடியாது இது எந்த ஆர்டரில் டிஸ்பிளே ஆகுதுன்னு. ஓகே, இது எல்லாமே ப்ரோக்ராமிங்காக டிஃபால்ட்டாக கொடுக்குற ஒன்று. நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க கைஸ். சாய்ஸ்ங்கிறது கீவேர்ட். ஆமா, சாய்ஸ்ங்கிறது மெத்தட். ரேண்டம்குள்ள இருக்கிற ஒரு மெத்தட். ரேண்ட் இன்ட்ங்கிறது ஒரு மெத்தட். அந்த மாட்டம் அந்த சாய்ஸ்ங்கிறது ஒரு மெத்தட். இதுல 4 டிஜிட் 2 டிஜிட் அந்த மாதிரி நம்பர் ஜெனரேட் பண்ண முடியும். இல்ல இல்ல, இது அதுதான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்தேனே. இல்ல இப்ப அந்த 5 1ல இருந்து 5 குள்ள இல்லங்க, இல்ல இல்ல, அது வேற இது வேற. இதுல எனி ஒன் நம்பரை மட்டும் தான் நீங்க டிஸ்ப்ளே பண்ண முடியும். ஓகே. ஆக்சுவலா இது உங்களை நான் இது உங்களுக்கு இது நீடு கிடையாது, இந்த இது தேவையில்லை இது. பட் இது நான் ஏன் சொன்னேன்னா, அந்த இன்டர்வியூக்காக நான் டக்குன்னு ரிமைண்ட் இந்த டாபிக் ரொம்ப ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்காக இது நான் சொன்னேன். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப்சா ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. கேப்சானாலே உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கு, அப்பர் கேஸ், லோவர் கேஸ், நம்பரு, ஸோ இந்த மாட்டம் மாறி மாறி வரும். அதுதான் கேப்சா. ஓகே, ஸோ அதில் ஒரு பேசிக்காக இப்போ நான் சொல்கிறேன். இது எதுக்காகனா, இதுவுமே உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு மேபி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக நான் இதெல்லாம் நான் சொல்கிறது. ஓகே, ஏன்னா இதை வச்சு நான் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்லி தரணும் ப்ராஜெக்ட் வைஸ். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக இது ஃபுல் ஸ்டாக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே. ஓகே, இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மட்டும் இம்போர்ட் ரேண்டம்ங்கிற ஒரு லைப்ரரி நீங்கள் யூஸ் பண்ணணும். ரேண்டம்ங்கிறது நம்பருக்காக, ஸ்ட்ரிங்குங்கிறது அந்த வேர்டுக்காக, கேரக்டர்ஸ்க்காக. ஓகே, A to Z. ஓகே, அந்த கேரக்டர்ஸ்க்காக தான் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாட்டம் வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் கேப்சா அப்படின்னே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி எம்டி போட்டு டாட் ஜாயின் கொடுக்கணும். இது ஏங்கிறத உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஜாயின்ங்கிற இந்த மெத்தடை நீங்கள் கொடுக்கணும். இந்த ஜாயின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ நான் இதுக்குள்ளே வர என்ன இது இருந்தாலும் அதை ஜாயின் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட். அதாவது ரேண்டம்குள்ள ரேண்டம் டாட் சாய்ஸ். ஓகே, ரேண்டம் டாட் சாய்ஸஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அப்போ சாய்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு, சாய்ஸஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. சாய்ஸ் அப்படின்னா இதுல இருந்து நீ சூஸ் பண்ணிக்க. இதே சாய்ஸஸ் அப்படின்னா ரேண்டமா நீயே சூஸ் பண்ணிக்க. அதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ரேண்டம் டாட் சாய்ஸஸ்ல எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங் டாட் ஆஸ்கி அப்பர் கேஸ், எனக்கு ஒரு அப்பர் கேஸ் வேணும். பிளஸ் நல்லா கவனிங்க, இது நீங்க சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, மக பண்ண அவசியம் கிடையாது. ஸ்ட்ரிங் டாட் ஆஸ்கி லோவர் கேஸ். ஓகே, பிளஸ் ஸ்ட்ரிங் டாட் டிஜிட்ஸ், நம்பர் டிஜிட்ஸ்னா. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இது என்னன்னா, இந்த ஸ்ட்ரிங் டாட் ஆஸ்கி அப்பர் கேஸ்ல என்னனாலும் வரலாம். ஓகே, அதாவது A to Z இருக்கிற அப்பர் கேஸ்ல என்னனாலும் டிஸ்பிளே ஆகலாம். பிளஸ் A to Z இருக்க லோவர் கேஸ் என்னனாலும் டிஸ்பிளே ஆகலாம். பிளஸ் டிஜிட்ல 0 to 9ல என்ன நம்பர்னாலும் டிஸ்பிளே ஆகலாம். இதுல எல்லாமே சாய்ஸஸ் தான். பாத்தீங்களா? இப்ப தெரியுதா ஏன் நான் சாய்ஸஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன்ட்டு. இதுல இருக்கிறத ரேண்டமாவே அது சாய்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடும். அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் ஆஸ்கி அப்பர் கேஸ்ல என்ன வரும்? ஏ வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்கி லோவர் கேஸ்ல ஸ்மால் லெட்டர்ல என்ன வரும்?
டிஜிட்ஸில் வந்து 8ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நான் இதுக்கு வந்து ஒரு லென்த் கொடுப்பேன். எப்படின்னா கீ கமா போட்டு கேன்னு கொடுக்கணும். ஆக்சுவலாக நல்லா கவனிங்க. கே வந்து கேனா கீ அப்படின்னு அர்த்தம். சாரி, ஸ்மால் லெட்டரில் கே. அதாவது நீ எத்தனை லென்த் உங்களுக்கு கேப்சா வேணும். எனக்கு வந்து 7 லெட்டர்ல கேப்சா வேணும், 5னா 5ன்னு கொடுங்க, அது உங்களோட விருப்பம், வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, அப்போ இந்த கமா போட்டு கேவோட மீனிங் என்ன, கீ அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அப்போ 7ங்கிறப்ப எனக்கு ரேண்டமெட்டிக்காவே சாரி ஆட்டோமேட்டிக்காவே இது எனக்கு 7 இது டிஜிட் ஆகும். இந்த மாட்டம் எனக்கு இப்போ ஓ வரும், அடுத்து பி வரும், ஸோ அடுத்து இ வரும். ஸோ இந்த மாட்டம் மாறி மாறி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது எல்லாமே ஜாயின் ஆகி தான் உங்களுக்கு வரும். அதனால தான் இந்த ஜாயினுங்கிறது நான் போட்டேன். புரியுதா கைஸ்? இப்போ நான் பிரிண்ட்டில் நான் கேப்சா அப்படின்னு போட்டேன்னா எனக்கு அவுட்புட் பாருங்களேன். சரி, என்ன கீழே பார்த்தீங்களா அவுட்புட் பார்த்தீங்களா? கேப்சா ஜென்ரேட் ஆயிருக்கா? புரியுதா கைஸ்? புரியுதுல உங்களுக்கு? 7 எண்ணி பாருங்களேன், 7 இருக்கும். புரியுதுல உங்களுக்கு? இல்ல புரியல, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது காயத்ரி, சொல்லுங்க. இல்ல ஸ்டார்டிங்ல இந்த ஸ்பேசஸ் கொடுக்குறீங்கல்ல, ஸ்பேசஸ் டாட் ஜாயின் சொல்லிட்டு. ஆமா ஆமா. வாட் இட் ரெப்ரசன்ட்? இட் ரெப்ரசன்ட் இட்ஸ் கனெக்ட் ஆல் தி கேரக்டர்ஸ். அதான் ஜாயின். ஜாயின் நீங்க எம்டியா தான் இப்படி கொடுக்க முடியாது ஜாயின். ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்படி ஹேஷ் சிம்பிள் போட்டு டாட் ஜாயின் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு என்ன ஆன்சர் வருது? ஒவ்வொரு வேர்டுக்கு கேரக்டருக்கும் வந்து அந்த ஹேஷ் சிம்பிளுக்கு ஜாயின் ஆகுதா? கீழே பார்த்தீங்களா அவுட்புட் பார்த்தீங்களா? புரியுதாங்க? அப்போ நான் எம்டியா விட்டேன்னா எனக்கு எல்லாமே டிஃபால்ட்டா ஜாயின் ஆகும். பார்த்தீங்களா? ஓகே. இல்லைங்க எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும்னா ஸ்பேஸ் விட்டு ரன் பண்ணுங்களேன், ஸ்பேஸ் விட்டு வருதா? ஸோ இதுதான் இதோட மீனிங். புரியுதுல? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தா கேளுங்க, வேற எதுவும். விக்னேஷ், ஒரு ஆபீஸ் கால் இருக்கு, நான் போயிட்டு ஓகேங்க, ஓகே, யா, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், யா, நீங்க கேரி ஆன். யா. நோட் பண்ணிட்டா சொல்லுங்க காயத்ரி, நெக்ஸ்ட் போலாம். 2 minutes முடிச்சிட்டேன். ஓகே, நோ பண்ணுங்க. போலாமா? நோட் பண்ணி போலாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன், ஏன்னா இப்போ அவங்களும் போயிட்டாங்க வேற. ஸோ என்னன்னா மெயில் சென்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அந்த மெயில் இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு கோடு, ஃபுல் கோடு தான். இதுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். இது நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணல, நானே கூட இதை நான் ஷேர் பண்ணுறேன் இந்த கோடை. ஓகே, ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரே நிமிஷம். மெயில் கோடு இது ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுற ஒரு கோடு நான் எடுத்து வச்சுருந்தேன். ஒரே நிமிஷம். ஏன்னா இப்போ இந்த இவ்வளவு நம்ம டைப் பண்ண முடியாதுல்ல, ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக சொன்னேன். இது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. இதுவா? காடி, இதுதான். சூப்பர். என்ன அப்படிங்கிறத பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து
இந்த கோடை நான் போட்டுக்கிறேன். இதுதான் மெயில் கோட் ஆக்சுவலாக. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதோட லைப்ரரிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாண்டாஸுங்கிறது ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக இது இந்த கோடு என்ன சொல்ல வருது அப்படின்னா, என்கிட்ட டேட்டா செட்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்சி ஃபைல் இருக்கு. சிஎஸ்சி ஃபைல்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸல் சீட் தான் இந்த நெட்டில் இதில் டேட்டா பேஸ்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஒரு ஃபைல் வரும்ல, அதுதான் சிஎஸ்வின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் டேட்டா பேஸ்லேருந்து நீங்கள் எப்படி எந்த ஃபார்மெட்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க. சிஎஸ்விக்கும் எக்ஸல் சீட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமிங் வைஸ் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணி பார்க்கணும்னா சிஎஸ்சி ஃபைல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டும் ஒன்று தான். அங்கே பாருங்கள், இப்போ நான் பண்ணுறேன் பாருங்களேன். எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எக்ஸலில் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம், ஓகே சாரி ஃபுல் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃபுல் நேம், அப்புறம் இமெயில் ஐடி, அப்புறம் சரி ஓகே 2 மட்டும் இப்போதைக்கு நான் கொடுத்துக்கிறேங்க. இமெயில் ஐடி. ஓகேவா? இப்போ ஃபுல் நேமில் வந்து காயத்ரி. ஸோ அதே மட்டும் இமெயில் ஐடியில் gayatri@gmail.com. ஸோ அந்த மாட்டம் உங்கள் மெயில் ஐடி சொல்லுங்கள். ஆக்சுவலாக உங்கள் மெயில் ஐடி சொல்லுங்கள், கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவே ட்ரை பண்ணி பார்ப்போம். காயத்ரி ராஜு. ஓ, இங்கேயே டைப் பண்ணிடுவா. சரி ஓகே, நான் லைவாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சொல்லுங்கள். காயத்ரி THRI RAJU 1996 @gmail.com. ஓகேவா? ஸோ அதே மாட்டம் இப்போ என்னோட ஏதாவது நான் கொடுத்துக்கிறேன். விக்னேஷ். சரி ஓகே. ஸோ இதை மட்டும் சும்மா ஒரு ரேண்டமான சேவ் பண்ணிக்கிறேன். எங்கே போய் சேவ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும்ல. சேவ் பண்ணுறப்ப அந்த ஃபார்மேட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, டேட்டா 1 அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். அதே நேமே கொடுத்துக்கிறேன். இது இல்லைனா எப்படி சேவ் பண்ணலான்னா, இங்கே இதை போயிட்டு சிஎஸ்சி ஃபைலாக மாற்றிக்கோங்க. தெரியுமில்லங்க சிஎஸ்சி ஃபைலாம் என்னன்ட்டு? அது ஒரு ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு? தெரியும். இந்த ஜேசான்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களா தான்? ஆமாம் 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 யா. ஸோ இருங்க ஒரே நிமிஷம். இதுலையே இதில் ப்ரௌஸ் உங்கள் ப்ராஜெக்டுக்குள்ளே போய் சேவ் பண்ணணும். ஆகஸ்ட் 27க்குள்ள டேட்டா 1. ஓகே, இதில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சிஎஸ்பி. ஓகே, ப்ராஜெக்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதை ஆக்சஸ் பண்ணி பார்க்கறதுக்காக. ஓகேவா? இப்போ நான் இதில் வந்து நான் எடுத்து விட்றேன். இப்போ எனக்கு வந்துருச்சு இந்த டேட்டா. வந்திருக்கா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் உங்கள் டேட்டாவை பார்க்கலாம். இப்போ தெரியுதாங்க? இதே நீங்கள் எக்ஸலில் வந்து இதை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான். சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், pd.readcsv என்னது அந்த சிஎஸ்சி ஃபைலை நான் ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேட்டா 1 டேட்டா செட்டா அது. சரி ஓகே, நம்மளோட பேர் என்னன்னா டேட்டா 1.csv. இதோட காலம்ஸ் என்னென்ன காலம் யூஸ் பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற காலம் என்கிட்ட இருக்குது. சாரி, ஃபுல் நேம் தான் நான் போட்டேன். ஃபுல் நேம்ங்கிற காலம், இமெயில் ஐடிங்கிற காலம். கரெக்டு தானே? இதை நீங்கள் எத்தனை காலம் இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் எனக்கு இமெயில் ஐடி மட்டும் இப்போ பிரிண்ட் பண்ணு நான் சொல்லியிருக்கேன். மற்ற கோடெல்லாம் கமெண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அதை ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி எடுக்குதுன்ட்டு. ஓகேவா? இதை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் கால். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். கரெக்டாக எடுக்குதான் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மெயில் நாட் சென்டா, நான் பிரிண்டரில் கொடுத்துருந்தேன். டேட்டா 1 தானே, டேட்டா 1.csv. ஓ, இங்கே இமெயில் அண்டர்ஸ்கோர் ஐடி போட்டேன். சாரி. ஸோ அப்போ கரெக்டாக தான் எடுக்குது. ஓகேவா? 0ங்கிறது உங்களோட பேரும், 1ங்கிறது இப்போ என்னோட நேமுங்க. மெயில் ஐடி மட்டும் கேப்சர் பண்ணிச்சு பாருங்க. தெரியுது? ஏன்னா நான் மெயில் ஐடி மட்டும் தான் வேணும்னு கொடுத்தேன். புரியுதுலங்க? இந்த ஸ்டெப் புரியுதுல இது வரைக்கும்? புரியுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே மெயில் கோடு. இது எதுக்காக நான் லூப்பில் போட்டேன்னா, நீங்கள் லூப்பில் போட்டால் மட்டும்தான் உங்களால் கோடு வந்து 1 by 1 டிஸ்பிளே ஆகும். ஓகே, இங்கே பாருங்களேன். இப்போ நான் அந்த லூப்பை நான் எடுத்து விட்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த லூப்பை எடுத்து விட்டு ரன் பண்ணுறேன். இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இது இருக்கட்டும். இங்கே பாருங்களேன். இப்போ
பாத்தீங்களா? அதாவது வந்து உங்களோட அந்த ரோ நம்பரோட வந்துச்சு. இப்ப வெறும் அந்த காயத்ரி அந்த நேம் மட்டும் வருது பாத்தீங்களா, மெயில் ஐடி மட்டும் வருதுல, புரியுதா? சோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் லூப்ல போட்டேன். அப்ப இதே மாட்டம் இந்த ஓகே. எக்ஸல் சீட்ல ஒரு 100 மெயில் இருந்தாலும் அட் அ டைம்ல இப்படி டிஸ்ப்ளே ஆகும்ல, கரெக்டாங்க? யா. ஆ சோ இதுதான் கான்செப்ட். இப்பதான் நான் மெயில் கோடுக்கே நான் போறேன். ஓகேவா? இப்ப இதுதான் மெயில் கோடு. இந்த மெயில் சென்ட் பண்றது கூடிய கோடு இதுதான். ஓகே, இதுதான் இந்த போர்ட் நம்பர். இது எல்லாமே சும்மா இது வந்து ஜிமெயிலுக்காக. இது சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலா, கம்பெனில எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது நான் சும்மா ப்ராக்டிஸ்க்காக நான் சொல்றேன். இது எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காவே உங்க ஜிமெயில ஓபன் பண்ணி இங்க சென்டர் இமெயில் ஐடினா யார்கிட்ட இருந்து உங்க மெயில் ஐடி வேணும். இப்போ என்கிட்ட இருந்து உங்களுக்கு மெயில் ஐடி பண்ண வச்சுக்கோங்க. நான் தான் ப்ராஜெக்ட் ஓனர் வச்சுக்கோங்க. என்னோட மெயில் ஐடி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட பாஸ்வேர்டையும் நான் இங்கே கொடுக்கணும் ஆக்சுவலா. இந்த ஐங்கிறதுல என்ன, அது ரிசீவர் மெயில் ஐன்னு கொடுத்தாதான். ஏன் அந்த ஃபார் ஐல தான் என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஐல என்ன இருக்கு? ஒவ்வொருட மெயில் ஐடி இருக்கா? கரெக்டா? கரெக்டா? யா. அப்ப அந்த ஐல வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட். யார் மெயில் ஐடி வரும்? காயத்ரியோட மெயில் ஐடி வரும். அவங்களுக்கு அப்படியே இது உள்ள ப்ராசஸ் ஆகிட்டு மெயில் சென்ட் ஆகும். அடுத்து இன்னொருத்தவங்க மெயில் ஐடி வரும். ஸோ இந்த மாட்டம் தான் வரும். ஓகே, பாஸ்வேர்டில் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா டைரக்டா நீங்க பாஸ்வேர்டை டைப் பண்ணா எடுக்காது. நீங்க இதை சும்மா ட்ரை பண்ணுங்க, வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரெக்கார்ட் வீடியோ நான் அனுப்புறேன். ஓகேவா? இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்ல இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாட்டம் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு வரும். ஓகே, வந்திருக்கா? தெரியுதுல உங்களுக்கு? இது ஓபன் பண்ண தெரியும்ல? தெரியுங்க. இதுல வந்து இந்த லெஃப்ட் சைடுல செக்யூரிட்டின்னு இருக்கும். இந்த செக்யூரிட்டி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாட்டம் கேட்கும். ஓகேவா? இந்த செக்யூரிட்டிக்கு மேல இந்த சர்ச் கூகுள் அக்கௌண்ட்ல ஆப் பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஆப் பாஸ்வேர்டு அங்கனே வருது பாருங்க. ஆப் பாஸ்வேர்ட்ஸ்னு வருதா? அதை கிளிக் பண்ணுங்க. சம்டைம்ஸ் உங்களோட பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். ஸோ இப்போ கேட்குது பாருங்க, பாஸ்வேர்டு கேட்குதா? ஓகே, பாஸ்வேர்டில் லாகின் பண்ண டைமே எனக்கு இந்த மாட்டம் ஆப் நேம் கேட்கும். நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுக்கலாம். நான் சும்மா பைத்தான் டெஸ்ட் மெயில் அப்படின்னு நான் கொடுத்து நான் கிரியேட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது டிஃபால்ட்டாக ஒரு இது ஜென்ரேட் ஆகும், ஒரு கீவேர்ட்ஸ். இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி உங்களோட பாஸ்வேர்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். புரியுதா? ஏன் அப்படின்னா உங்களால் டைரெக்டாக இந்த மெயிலோட பாஸ்வேர்டை யூஸ் பண்ணலாம், பட் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. அது கூகுள் சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு பதிலாக இதுக்கு பேர் தான் என்கிரிப்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் உங்களுக்கு டாபிக்ல வரும். என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு, சொல்லுவேன். அந்த என்கிரிப்ஷன் மெத்தட்ல தான் நீங்க இதை யூஸ் பண்ணணும். புரியுதாங்க? புரியுதுல? புரியுதுங்க. அதுக்காக தான் நான் கூகுள்ல இருந்து எடுத்தேன். ஆக்சுவலா இதெல்லாம் உங்க கம்பெனிலலாம் இப்படிலாம் பண்ண மாட்டோம். ஓகே, இது நம்ம பர்சனலா பண்றலாம், அப்படி பண்றோம். இது ஒன்லி சும்மா ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் அவைலபிளா இருக்கும். இதை நீங்க டெலீட் பண்ணா டெலீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ இது ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக. அதே மாதிரி இப்போ மெசேஜில் வந்து ஹாய் கைஸ், சும்மா ஹாய் கைஸ், திஸ் இஸ் விக்னேஷ் ஃபார் டெஸ்டிங் மெயில், ஃபார் டெஸ்ட் மெயில் அப்படின்னு நான் சும்மா கொடுத்துட்றேன். இதுதான் எனக்கு உங்கள் மெசேஜாக வரும். அவ்வளோதான். மற்றபடி இதுதான் அந்த மெயில் சென்ட் பண்ணுறதுக்குரிய அந்த கமெண்ட்ஸு. பண்ணிவிட்டு மெயில் சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 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 மெயில் சென்டுங்கிறது உங்களுக்கு வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸப்டில் மெயில் நாட் சென்ட்னு வரும். ஓகேவா? இப்போ ரன் பண்ணுவோமா? இப்போ இது என்ன பண்ணும், உங்களோட அந்த எக்ஸல் சீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மெயிலுக்கும் இது வந்து மெயில் சென்ட் ஆகும். பார்த்தீங்களா? உங்கள் இது வந்திருக்கா? 10 காயத்ரிக்கு வந்து சென்ட் ஆயிருக்கான மெயில் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்து என்னோடது வந்திருக்கா? மெயில் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்திருக்கா? இப்போ செக் பண்ணுங்க உங்களோட மெயில் ஐடியா. மெயில் வந்திருக்கான்னு பாருங்க. இங்கே பாருங்க, என் மெயில் ஐடி பார்க்குறேன். எனக்கு வந்திருக்கு பாருங்க மெயில். எப்படி ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் விக்னேஷ் ஃபார் டெஸ்ட் மெயில்னு வந்திருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு வந்திருக்கான்னு பாருங்க. வந்திருக்கா? வந்திருக்கு. ஓகே, குட். ஸோ இப்போ புரியுதுல உங்களுக்கு எப்படி மெயில் சென்ட் பண்ணுறாங்கன்னு? புரியுதுலங்க? ஏன்னா ஒரு டேட்டாவை இருந்து அதை எப்படி நான் ரீட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதுல இருந்த மெயில் ஐடியை மட்டும் நான் கேப்சர் பண்ணி எப்படி ஆட்டோ மெயில் அமைச்சிருக்கேன். பார்த்தீங்களா? இதுதான் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மெயில் ஒரு என்ட்ரு அமுக்கினா போதும், முடிச்சு இருக்கிற 100 மெயிலுக்கும் அட் அ டைம்ல மெயில் போகும். புரியுதாங்க? ஆனா சென்டர் இமெயில உங்களது மட்டும் ஏன் மென்ஷன் பண்ணிருக்கீங்க? ஆமா, நான் தானே அனுப்புறேன் உங்களுக்கு. இது நான் தானே ப்ராஜெக்ட் மெயில். ஓகே ஓகே ஓகே, காட் இட். இந்த ப்ராஜெக்ட் ஓனது, இந்த ப்ராஜெக்ட் ஓனர் தான் நான் சொல்றேன்.
ஓகே, இப்போ கம்பெனினா கம்பெனியோட மெயில் ஐடிங்க நீங்க போடணும். கம்பெனி மூலமா தானே உங்களுக்கு மெயில் போகும். எஸ். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலா. இது நீங்க வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க ஆக்சுவலா. ஓகேவா? இந்த இடத்துல நீங்க உங்க மெயில் ஐடியை போட்டுக்கோங்க. இப்போதைக்கு நான் இந்த இடத்துல சும்மா நான் ஸ்டார் போட்டுக்கிறேன். அதே மட்டும் இந்த இடத்துல உங்களோட பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க. நான் சொன்ன மெத்தடில் பாஸ்வேர்ட் போடுங்க. நீங்க டேரெக்டாக போடலாம், போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. எடுக்கலைன்னா நான் சொன்ன மெத்தடில் போடுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் போட்டுட்டு இதை நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணால் அது போயிடும், அவ்வளோதான். திரும்ப நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ரைட் கிளிக், அந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, அப்புறம் செக்யூரிட்டியில் போய் அந்த மேலே சர்ச் பாரில் போய் ஆப் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு வந்தால் அது வந்துடும். ஓகேவா? புரியுதுல? புரியுதுல உங்களுக்கு? ஓகே குட். சரி, இப்போ இதே இதில் நீங்க எப்படி ஓடிபி சென்ட் பண்ணுவீங்க? ஒவ்வொரு மெயில் ஐடிக்கும் ரேண்டமா ஓடிபி ஜென்ரேட் ஆகணும். அது எப்படி பண்ணுவாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஓடிபி எப்படி ஜென்ரேட் ஆகும்? ரேண்டம் டாட் ரேண்டின்ட்டுன்னு ஒரு வச்சுப்பீங்க. கரெக்டா? அது ஒண்ணுமே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல எங்க நீங்க மெசேஜ் பாஸ் பண்றீங்க, இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். என்ன பாஸ் பண்றேன்னா ஓடிபி நம்பர் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட்டு ஒரு 4 டிஜிட் ஓடிபி நான் உங்களுக்கு நான் ஜென்ரேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டேன்னா இப்போ இந்த ஓடிபி நம்பரை நான் வந்து என்ன பண்ணுவேன், எப்ஸ்ட்ரிங்கில் போட்டு ஹாய் சும்மா, ஓகே ஹாய், அப்புறம் என்ன பண்ணலாம், ஹாய்ன்னு போட்டு யுவர் ஓடிபி நம்பர் இஸ் ஓடிபி நம்பர். எப்படி இப்போ தெரியுதா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல எப்படி எப்படிலாம் யூஸ் பண்றோன்னு? ஓகே, புரியுதுலங்க? அப்போ என்ன மெசேஜ் வரும் உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஓகே, என்ன இதை வேணா ரன் பண்ணி பார்ப்போமா? ஒரே நிமிஷம். ஸோ அதே மட்டும் திரும்ப ஒரு நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஆப் பாஸ்வேர்டில் டெஸ்ட், சும்மா டெஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணுறேன். உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு ஓடிபி வருதான்னு பாருங்கள். உங்களுக்கு வர ஓடிபி எனக்கு வராது. உங்களுக்கு வர ஓடிபி எனக்கு வராது. எனக்கு வேற ஓடிபி வரும், உங்களுக்கு வேற ஒரு ஓடிபி வரும். ஏன்னா ஒவ்வொரு தடவும் நம்பர் சேஞ்ச் ஆகும். செக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஓடிபி வந்திருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு வந்து 3554 வந்திருக்கு. ஹாய், யுவர் ஓடிபி நம்பர் இஸ் 3554 வந்திருக்கு. 3554. உங்களுக்கு என்ன வந்திருக்கு? நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குங்க. ஓகே ஓகே, யா ஷூர். ஓகே, இல்லங்க, சைட் cannot be reached. சைட் cannot be reached-னா உங்களுக்கு அப்ப உங்களுக்கு இல்ல எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ. ஆமா. ஓகே, இப்போ என்னோட ஸ்கிரீன் தெரியுதுல உங்களுக்கு? எனக்கு என்ன வந்திருக்கு பாத்தீங்களா? 33554 வந்திருக்கா? இதே மட்டும் உங்களுக்கு வேற ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். புரியுதுல? புரியுது. ஓகே, ஸ்வேதா இருக்கீங்களா? இப்பதாங்க நான் வந்தேன். ஓகே ஓகேங்க, யா. ஸோ இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் வீடியோ நான் அனுப்புறேன், இந்த கோடையும் உங்களுக்கு நான் அனுப்புறேன். ஓகேவா? ஸோ இதை பார்த்து நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இந்த கோடு என்ன கோடுனா
என்கிட்ட ஒரு டேட்டா ஃபைல் இருக்கு. அதாவது நீங்க ப்ராஜெக்ட்லனா இந்த மாட்டம் ஒன்று எக்ஸல் சீட் கொடுப்பாங்க, இல்லை சிஎஸ் ஃபைல் கொடுப்பாங்க. ரெண்டையுமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். எக்ஸல் சீட்டில் இருக்கிற எப்படி அந்த பர்டிகுலர் காலம் எடுக்கிறது, அதே மாட்டம் தான் சிஎஸ்வியில் ரீட் சிஎஸ்சின்னு போட்டு அந்த பர்டிகுலர் காலம் மட்டும் எடுக்கிறது. அப்போ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் அந்த இங்கே பாருங்கள், என்னோட டேட்டாவில் வந்து இந்த மெயில் ஐடி மட்டும் இருக்கும். அதில் இருக்கிற, அதாவது இதுதான் என்னோட டேட்டா. ஸோ இந்த டேட்டாவில் இருக்கிற அந்த இமெயில் ஐடியை மட்டும் அதை கேப்சர் பண்ணிடுச்சு, எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் நான் லூப்பில் நான் போடுறேன். ஏன் நான் லூப்பில் போடுறேன், அப்போ தான் எனக்கு 1 by 1 வரும். ஸோ லூப்பில் போட்டு எனக்கு இதெல்லாம் மெயில் கோடு, இதெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம் மெயில் கோடை, ஏன்னா அது சேஞ்ச் ஆகும். ப்ராஜெக்ட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கம்பெனியை பொறுத்து. இது சும்மா காமனான ஒன்று. இதில் உங்களோட சென்டர் இமெயில் ஐடி யாரோட மெயில் மூலயமா மெயில் சென்ட் ஆகணுமோ அவங்களோட இதை கொடுக்கணும். ஸோ என்னோட தான் நான் கொடுத்துருக்கேன். அதே மட்டும் இங்கே நான் ரிசீவர் மெயில ஐ தான் கொடுக்கணும். ஏன், இந்த ஃபார் ஐயில் தானே உங்கள் டேட்டாலாம் எடுத்துகிட்டு வருது உங்கள் மெயில் ஐடியை. ஸோ அதனால நான் ஐன்னு கொடுத்தேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் காயத்ரி மெயில் ஐடி வரும், அப்புறம் என்னோட மெயில் ஐடி, அப்புறம் யார் மெயில் ஐடி இருக்கும், 1 by 1 வரும். புரியுதுல? ஓகே. அதுக்கப்புறம் இந்த பாஸ்வேர்டில் வந்து நீங்கள் என்கிரிப்டட் பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும். டேரெக்டாக உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுக்காதீங்க. கொடுக்கலாம், பட் எடுத்துச்சுன்னா செக் பண்ணுங்க, இல்லைனா இட்ஸ் ஃபைன். ஓகே, எப்படி நீங்கள் கொடுக்கணும்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டையோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இந்த ரைட் சைடு பாருங்களேன். இதெல்லாம் கிளிக் பண்ணி மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் கொடுங்க. இந்த கூகுள் அக்கௌண்ட்ல லெஃப்ட் சைடில் செக்யூரிட்டின்னு இருக்கும். செக்யூரிட்டிக்கு மேலே சர்ச் கூகுள் அக்கௌண்ட்ல நீங்கள் ஆப் பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே வரும். ஆப் பாஸ்வேர்டு அப்படின்னாலே இங்கே வரும். இதில் உங்களோட பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும், என்ட்ரா வைக்கோங்க. ஓகே, இங்கே நீங்கள் ஏதாவது ஆப் நேமில் சும்மா டெஸ்ட் மெயில் ஏதாவது கொடுத்து நீங்கள் கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கேரக்டர்ஸ் வந்து ஷோ ஆகும். இதை தான் நீங்கள் காப்பி பண்ணி எங்கே கொடுக்கணும், உங்களோட இந்த பாஸ்வேர்டுக்குள்ளே கொடுக்கணும். புரிஞ்சா? ஏன்னா உங்களோட பாஸ்வேர்டை இது சும்மா ஒரு என்கிரிப்ஷன், சும்மா ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் அதை எடுக்கும். ஆக்சுவலாக இது ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக. இது கம்பெனியில் இப்படி பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலாக அது அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதை கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஓடிபி நம்பர் இப்போ தான் நான் கோட் சொல்லி கொடுத்தேன். அதை நீங்கள் எப்ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மெசேஜ் உங்களுக்கு சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பல்க் மெயிலாக இப்படி சென்ட் பண்ணுவாங்க. இதுதான் கோடு. ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? இதுதான் கான்செப்ட். புரியுதுல? ஓகேங்க, நான் பார்த்துட்டு கேட்குறேன். யா, ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சும்மா ஏன்னா நீங்கள் ஏன்னா இதெல்லாம் உங்களை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஃப்ரெஷருக்கு இது தேவை கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இன்டர்வியூவில் பேசுகிறப்ப என்ன மாட்ட ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் யுவர் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் மிங்கிள் பண்ணி நீங்கள் பேசலாம். ஓகே, நான் இந்த மாட்டம் நான் மெயில் சென்ட் பண்ணியிருக்கேன், என்கிட்ட யூசர் டேட்டா கொடுப்பாங்க, டேட்டா பேஸ்லேருந்து நான் டேட்டா எடுப்பேன், டேட்டா பேஸ்லேருந்து எப்படி டேட்டா எடுப்பேன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதையும் நான் சொல்லிடுவீங்க. சரி, எடுத்துட்டீங்க. எடுத்து என்ன பண்ணுவீங்க, டேட்டா பேஸ்லேருந்து நான் டேட்டாவை எடுத்து அது வந்து ஒரு எக்ஸல் சீட்டாவோ இல்லை சிஎஸ்சி ஃபைலாவோ டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் இருக்கிற பர்டிகுலர் காலம், பிகாஸ் ஏன் நீ பர்டிகுலர் காலம் மட்டும் சூஸ் பண்ணுன்னு கேட்பாங்க. ஏன்னா என்னோட ரெக்யர்மெண்ட்டே அதுதான். ஏன்னா அதில் இருக்கிற பர்டிகுலர் மெயிலுக்கு மட்டும் நான் வந்து ஒரு எங்களுக்கு சில ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற அப்படி நாங்கள் மெயில் ஃபார்வர்ட் பண்ணுவோம், ஆட்டோ மெயில் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாட்டம் ஆட்டோமேஷன் ஒர்க் நான் கோடிங் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். புரியுதாங்க? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பேசணும்னு புரியுதுல? நான் என்ன நீங்க ஒர்க் பண்றீங்களோ அப்படியே சொல்லி கொடுத்துருக்கேன். இது அப்படியே நீங்க இன்டர்வியூல பேசுறப்ப இந்த மாட்டம் நீங்க பேசுங்க, அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு மக்கப் ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க கான்செப்ட். இதை நீங்க ஒரு ஃபங்க்ஷனாக தான் போடணும். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டு நீட்டாக போட்டு வச்சுக்கோங்க. இது எக்ஸப்ஷன் நீங்க எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல சினாரியோஸ்லாம் எப்படி, எந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும்? ஒரே நிமிஷம், ரெக்கார்ட் ஆன் பண்ணி